ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவரையும் சாதாரணமாக மீட்டு கொள்ளல. எப்படி நாங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் எங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கிட்டு வர மாதிரி அவர் எங்களை சாதாரணமாக ஈஸியாகி போய் எங்களை ஒவ்வொருவரையும் எடுத்துக்கொள்ள. எத்தனையோ அடிகள், எத்தனையோ காரி துப்பல்கள். உங்களுக்கு மேலே யாரும் துப்பினா இருப்பீங்களா? ரோட்டில் கூட ஒரு துப்பலை பார்த்தா விலகி போவோம். அவற்றை முகத்தில் கூட துப்பல்கள், எத்தனையோ பேச்சுக்கள், எத்தனையோ அவமானங்கள். அவர் ஊழியம் செய்யக்குள்ள நல்ல வரவேற்பு. எத்தனையோ திரளான ஜனங்கள் போனாங்க. சிலுவையில் இருக்கக்குள்ள உடுப்பே இல்லை. உங்களுக்கு முன்னால் நான் என் ஷர்ட்டை கலட்டிட்டு நிற்கலுமா? முடியுமா? அவ்வளவுத்துக்கு விலை கொடுத்து, அவ்வளவுத்துக்கு தன்னை தாழ்த்தி என்னையும் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு பெரியது. அவருடைய அன்பு ஒரு நாளும் குறையாது. இன்னும் எங்கள் மேல் அவருடைய அன்பு அதிகரித்து கொண்டே செல்கிறது. அந்த அன்பை அவருடைய வார்த்தை பேசும்படி என் தேவன் எனக்கு கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உமக்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு வார்த்தையும் என் வாயிலிருந்து வராதபடி நீர் என்னை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயங்களிலும் நீர் பேசுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயங்களை நீர் அறிகிறீர் சுவாமி. நாங்களோ அவர்களுடைய முகத்தை பார்க்கிறோம். நீர் உள்ளான இருதயங்களை அறிந்து பேசுவீராக. நம்முடைய வல்லமையுடைய வெளிப்படட்டும். நீர் பயங்கரமுள்ள தேவனாய் இந்த இடத்திலே உலாவுவீராக. எந்த அசுத்த கிரியைகளுக்கும் அந்தகாரங்களுக்கும் இடமில்லை என்று கட்டளை கொடுக்கிறேன். ராஜ்யமும் வல்லமும் உம்முடையது. நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் அவர்கள் சாமுவேலை குறித்து பேசினார். எத்தனை பேருக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் ஓடிட்டு இருக்கு? இப்பவும் சாமுவேல் அவர்களை குறித்து பாஸ்டர் பேசினார். இந்த ஞாயிற்றுக்கிழமை சவுலை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். சவுல், ராஜாவாகிய சவுலை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னம் கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் பார்த்தால், இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய நம்முடைய தேவன்தான் இருந்தார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் நம்முடைய அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவராய் ஆண்டவர் தான் இருந்தார். முதல் அதற்கு ராஜா எனப்படுகிற பெயரை கொண்டு சவுல் ராஜா அவர்கள் வருகிறார். அவருடைய வாழ்க்கையில இருந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் தியானிக்கிற இதனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு முற்றிலும் அழித்து போடுங்கள். எப்படியா? முற்றிலும் அழித்து போடுங்க. நான் யாழ்ப்பாண தமிழ் பாசையில் தான் கதைப்பேன். எனக்கு சென்னை தமிழ் புதுசு, எல்லாமே எனக்கு புதுசு மாதிரி, தமிழே எனக்கு புதுசு மாதிரி இருக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. புரியுதா? கர்த்தர் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தருவார். அவற்றை வார்த்தையை மட்டும்தான் நான் பேச போகிறேன், வேறு ஒன்றும் வராது. ஆகவே இங்கேயே இருந்தீங்கன்னா எல்லாமே புரியும். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் சகோதரர்கள் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு இருந்தால் எனக்கு நாங்கள் எல்லாம் பரலோகம் போனால் எப்படி இருப்போம் தெரியுமா? இப்படியே கம்மண்டு இருக்க போகிறோமா? சொல்லுங்கள், எப்படி இருக்க போகிறோம்? தேவ தூதர்கள் மாதிரி இருக்க போகிறோம். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகிறோம்.
ஒரு ஆளை பார்த்தா தேவையில்லாத கதையெல்லாம் இடமில்லை, பாடி துதிக்கிறதான் வேலை. 24 மணித்தியாலும் என்ன செய்ய போகிறோம்? பாட. சில பேருக்கு ஆராதனை நேரத்திலேயே துதிக்கலாம், அது பாடலாது, அவங்களுக்கெல்லாம் அங்கே இடமில்லை. நான் நினைக்கிறேன் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தை திருப்பி 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பி 1வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்க கேட்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல 358வது பக்கம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம். வாசிங்கள், 1 வாசிக்க கேட்போம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய நம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். ஓகே, சாமுவேல் அவர் மிகப்பெரிய தீர்க்கதரிசி. வேதம் சொல்லுகிறது அவருடைய ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலையா, மிஸ் ஆகல, ஒரு வார்த்தை கூட தவறி போகல. அந்த அளவுக்கு கர்த்தர் பேசினார். அந்த அளவுக்கு கர்த்தர் இடைப்பட்ட தேவ மனுஷன் வந்து சொல்லுகிறாராம். யாருக்கு? சவுலுக்கு சொல்றார், கர்த்தர் என்னை அனுப்பினார், உண்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளு. நான் வசனத்தை மாத்தல, இந்த சவுல் என்ற இடத்துக்கு பதிலாக எங்கட பேரை போட்டு பார்ப்பேன். இப்போதும் தம்பி உங்களோட பேர் என்னையா? டேனியல். இப்போதும் டேனியல் கர்த்தரின் வார்த்தையின் சத்தத்தை, உங்கள் ஒவ்வொருடைய பேரையும் போட்டு பார்த்துக்கொள்ளுங்க. இப்போதும் நீங்க கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது, இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து 400க்கும் அதிகமான வருஷங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு இருந்த இடத்திலிருந்து விடுதலையாகி வந்த தேசத்திலிருந்து அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். எங்களுக்கு தெரியும் எத்தனையோ புறஜாதிகள் இருக்கிறார்கள், கேடு கெட்ட வேலைகளை, துன்புறுத்தல்களை, எல்லா விதத்திலையும் நெருக்கங்களை கொடுத்த புறஜாதிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு புறஜாதியை இந்த இடத்துல கர்த்தர் மனதில் வச்சிருக்கிறார். அவர்கள் என்றா அமலேக்கியர்கள். அமலேக்கியர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறார். யார் வச்சிருக்கிறாராம்? ஒன்றை கவனிச்சு கொள்ளுங்க, எங்களுக்கு யார் யார் என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது, சில நேரம் மறந்திருப்போம். கர்த்தர் வச்சிருப்பார் மனசில். இந்த ஊழியங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினார்களோ கர்த்தர் மனசில் வச்சிருப்பார். உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினார்களோ கர்த்தர் வச்சிருப்பார் மனசில். எவ்வளோ அழகான வசனம் பாருங்க. அவர்கள் உங்களுக்கு வழிமறித்து செய்த செய்கையை இன்னும் நான் மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து, உனக்கு துன்புறுத்தல்களையும் அந்தகாரங்களையும் செய்து அந்த அமலேக்குகளை நீர் மடங்கடித்து, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ சங்கரித்து அழித்து, அவன் மேல் இரக்கம் வைக்காமல். என்ன சொல்றாரா? இரக்கம் வைக்க கூடாது. கர்த்தரை பற்றி பார்த்தா நாங்கள்லாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் என்ன சொல்லுவோம்? நாங்கள் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுடையவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர், மன்னிக்கிறவர் அப்படி என்று அடிக்கிட்டு போவோம். உங்களுக்கு தெரியுமா, அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் கோபப்படுகிறவர், பாரபட்சம் பார்க்காதவர். எத்தனையோ இடங்கள்ல அவர் சொல்லுகிறார், நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறேன். கவனிச்சிங்களா?
நம்மளோட தேவன் அப்படித்தான், எல்லாம் செய்வார், எல்லாம் செய்வார். அணைப்பார், அரவணைப்பார், ஊட்டி விடுவார், எல்லாமே செய்வார், சுகம் தருவார். அதே நேரம் நாங்கள் தவறி போகக்குள்ள என்ன செய்வாராம், அவர் எங்களை தட்டி விடுவார், சிட்சிப்பார் எங்களை. அன்பு கூறுகிறவளை அவர் சிட்சிக்கிறார். எல்லா நேரமும் நாங்கள் ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர் அப்படி என்ற தோட்ஸோட இல்லை. மோசையை பாருங்க, ஆண்டவர் நல்ல வடிவாக அழைச்சிட்டு வரார், பேசுகிறார், எல்லாமே கொடுக்குறார். ஆனால் தான் சொன்னதை செய்யலைன்னு என்ன செய்யலை, அந்த இடத்துக்கு கால் வைக்கிறதுக்கு கூட இல்லை, கர்த்தரை அனுமதிக்கலை. தூர நின்று காட்டுறார், அங்கே பேர், அங்கே தான் சின்ன பட்டணம், அங்கே பேர், அங்கே தான் அது தான் காணா, அங்கே தான் வாக்கு கொடுத்தன. பார்த்தீங்களா எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அந்த இடத்துல, நீ அவர்கள் மேலே இரக்கம் வைக்கக்கூடாது. யார் மேலே? அமலேக்கியர்கள் மேலே நீ இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். எப்படி சொல்றார் அங்கத்தர்? ஒன்றையுமே மிச்சம் வைக்க கூடாது, எல்லாத்தையும் கொன்றுறணும், எல்லாத்தையும் அழிச்சிடணும், ஒன்றுல கூட நீ இரக்கம் வைக்க கூடாது என்று சொல்லுகிறார். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். தொலாயிமிலே இவர் தன்னுடைய படைகளை எத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்முடைய சேச்சில் இன்றைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு பாஸ்டர் ஐயா கணக்கு பார்க்கறது போல சவுல் என்ன செய்கிறாரா, இன்றைக்கு சண்டைக்கு நம்மோட யார் யார் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி கவுண்டிங் கொண்டு செய்கிறார். தெலாஜியும் என்னப்படுகிற இடத்துல அவர் அங்கே தொகை பார்த்தார். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து, சவுலை பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு அவன் ஆயத்தமாகி ஜனங்கள் எல்லாருக்கும் போய் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லிட்டார், நாங்கள் அதன்படி செய்ய வேணும், முற்றிலும் அழித்து போட வேண்டும், அவருடைய வார்த்தையின் சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி வந்து எல்லாரையும் அங்கே தொகை பார்த்து அங்கே அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான். பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை அவர் வைத்தான். சவுல் கேணியரை நோக்கி, அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க? இன்னும் ஒரு புறஜாதியர் இருக்கிறாங்க, கேணியர் என்ற புறஜாதிகள் இருக்கிறாங்க. அவரை பார்த்து சொல்றாங்க, நீங்க இந்த இடத்தை விட்டு விலகி போயிருங்க, நான் அமலேக்க எல்லாரையும் அழிக்க போறேன், அவையோடு சேர்த்து உங்களையும் அழிக்காதபடி நீங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியே போங்க என்று சவுல் சொல்லுகிறான். 7வது வசனத்தை. அப்பொழுது சவுல் ஆவிலா துவங்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து, அப்பொழுது சவுலை பாருங்கள், தேவன் அவனுக்கு பலத்தை கொடுக்கிறார். ஆவிலாவிலே இருந்து சூருக்கு போகிற எல்லை மட்டும் இருக்கிற அமலேக்கியர்களை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ராஜாவை கூட எப்படி பிடிச்சிட்டானா? உயிரோட பிடிச்சிட்டான். இது ஒரு மிகப்பெரிய பலம், யுத்தத்தில் இது ஒரு மிகப்பெரிய பலம். உயிரோட பிடிக்கிறதுன்றது மிகப்பெரிய பலம். வேட்டைக்காரர்கள் கூட எந்த மிருகத்தையும் பிராணிகளையும் உயிரோட பிடிப்பார்களா? தாக்கித்தான் பிடிப்பாங்க, இல்லாட்டி கொன்றுவாங்க, கொன்று பிடிப்பாங்க. அதற்காக இந்த ராஜாவை அப்படியே சும்மா கதிரையில் இருக்கிற சிம்மாசனத்தில் அப்படியே போய் பிடிச்சு கொண்டு வந்தார்கள் என்று இல்லை, உயிரோடு பிடிக்கிறன்றது யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அங்கே அந்த ராஜாவை அங்கே உயிரோடே பிடித்தார்கள். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினார். ஜனங்கள் யாவரையும் அங்கே பட்டயத்தினாலே அங்கே சங்காரம் பண்ணினார்கள். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகையில் முதல் தரமானவைகளையும். 9வது வசனத்தில் இருந்து தான் நாங்கள் ஆண்டுடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். எல்லாருடைய கண்களும் அந்த வசனத்தில் இருக்கட்டும்.
எல்லாருடைய செவிகளும் அந்த சத்தத்தை கேட்கும்படி நீங்கள் ஆயத்தமாகுங்கள். வாசிங்கள். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும், கவனியுங்கள், ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும், இரண்டாம் தரமானவைகளையும், ஆட்டுக்குட்டிகளையும், நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களை முற்றிலும் அழித்து போட்டான். என்ன நடக்குதுங்க? நலமானவைகளை நல்ல கொழுத்து போயிருக்கிற ஆடு மாடுகளில் தரம் பிரிக்கிறார். தரம் பிரித்து முதல் தரமானவை அங்கே இருக்கட்டும், ரெண்டாம் தரமானவை இங்கே இருக்கட்டும், அற்பமானவைகளும் உதவாதவைகளுமாக இருக்கிறவைகளை இங்கால பிரிச்சுட்டு கூடாத மட்டும் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவைகளை மட்டும் சவுல் என்ன செய்கிறாராம்? அழித்தான். கர்த்தர் சொன்னார், ஒன்றையும் நீ மிச்சம் வைக்கக்கூடாது. இந்த 9வது வசனத்துக்கு நேராய் உங்கள் இருதயத்தை திருப்பின என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நானும் நீங்களும் கூட எங்களுக்கு நலமாய் தோணுகிற சில காரியங்களை இன்றைக்கும் தப்ப வைத்து கொண்டிருக்கிறோம். அற்பமானவைகளும் உதவாதவைகளையும் தான் சில நேரங்களில் தேவனுக்காக இழக்கிறோம். எங்களுக்கு நலமாய் தோன்றுகிறவைகளை இன்றைக்கும் தப்ப வைத்து கொண்டிருக்கிறோம். சில குணாதிசயங்களை விட்டு விடுகிறதுக்கு எங்களுக்கு விருப்பமில்லை. சில சுபாவங்களை இழக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பமில்லை. அற்பமானவைகளும் உதவாதவைகளையும் தான் இன்றைக்கு இழந்து இன்றைக்கு நாங்கள் ஏதோ என்று சொல்லி தேவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் முற்றிலும் அழித்து போட்டு தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிற ஒரு ஜனக்கூட்டமாக இருப்போமானால் எங்களுடைய நிழல் படுகிற இடத்துல கூட சுகம் உண்டாயிருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுலுக்கு கர்த்தர் சொன்னார், ஒன்றையும் மிச்சம் வைக்கக்கூடாது, ஒன்றையும் இரக்கம் பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிடும். யுத்தம் பயங்கரமாய் நடக்குது, வெற்றி. ராஜாவை கூட உயிரோட பிடிச்சிட்டாங்க. ஆனா ஒரு 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 கட்டத்துக்கு, ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே அவைகளை அழிக்கிறதுக்கு, சங்காரம் பண்ணுகிறதுக்கு விருப்பம் வரையில. வசனம் புரியுதா உங்களுக்கு? நானும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படின்ட்டு இருப்போம். ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துட்டுன்னு சொன்னால் என்ன செய்வோம்? உங்களை பற்றி எனக்கு தெரியும், உங்களோட அம்மாவை பற்றி எனக்கு தெரியும், உங்களோட அப்பாவை பற்றி எனக்கு தெரியும். யார் சொல்லுவாங்க? ஜென்ம சுபாவம் வெளியில் வரும். எங்களோட சேர்ச்சியில் 21 நாள் உபவாசம் இருக்கக்குள்ள ஒரு சகோதரி வந்து சொன்னா, பாஸ்டர் பிரதர், எனக்கு ஆவியின் கனி எனக்கு கிடைக்கும்படி ஜெபியுங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த வருஷம் கர்த்தர் நல்ல சண்டையை தரப்போகிறார் உங்களுக்கு. என்னது? ஃபைட் நடக்க போகுது உங்களுக்கு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீடிய பொறுமை எங்கே வரணும் சொல்லுங்க. நீடிய பொறுமை என்ற கனி எந்த இடத்துல வேலை செய்யணும்? எங்களுக்கு கோபம் ஊட்டப்படுகிற சந்தர்ப்பத்தில் தான் எங்கே வேலை செய்யணும்? நீடிய பொறுமையாக இருக்கணும். பிரைஸ் லார்ட். அவருக்கு அதே மாதிரி என்ன வந்தது அந்த வருஷத்தில்? குடும்பத்தில் சண்டை, போராடங்களில் சண்டை, வாரடங்களில் சண்டை, கண்ணீரின் பாதைகள், நான் நடந்து வந்த பாதைகள். இந்த பாட்டு அவ இந்த இடத்துல இருந்திருந்தால் ஞாபக கட்டமாய் போய்கொண்டு இருந்திருக்க வேண்டிய நினைக்கிறேன்.
அவை கரடு முரடானவை. அந்த நேரத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க மாட்டோம். அதை விட்டுட்டு திருப்பி அவர் கதைச்சா நாங்கள் கதைக்கிறது, நீங்கள் கதைச்சா நான் கதைக்கிறது, அப்படி செய்ய போனால் ஜென்ம சுபாவம் மேற மாதிரி நிற்கும் தெரியுமோ. கோலியாத் மாதிரி பெரிய ஆளாக நிற்கும். வந்து ஆவிக்குரிய மனுஷன் நேர மாதிரி நிற்பான் தெரியுமோ. தாவிது மாதிரி இருப்பான். சில இடங்களில் எங்களோட குணாதிசயங்களை அழிக்கிறதுக்கு கூட விருப்பம் பாறையில். சிலர் இப்போவுமே அதே பாவத்திலாம் இருப்பாங்க. சனிக்கிழமை வந்தால் மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுவோம் சேர்ச்சுக்கு. சில நேரம் சில பேர்ட்ட பைபிள் கூட எப்போ திறக்கப்படுறது தெரியுமா? சில நேரம் பைபிளை கூட எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமையில் திறந்து பார்க்குறாங்களோ தெரியா. கேட்டானா ஆண்டவற்ற பிள்ளை. அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் நான் குற்றப்படுத்தவோ குறை கூறவோ ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லவில்லை. நீங்கள் யார் என்பதை காண்பிக்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருடைய வலதுகரம் உங்களோடு யுத்தம் பண்ணுகிறதுக்கு ஆயத்தமாய் இருக்கிறதை நீங்கள் அங்கே பாக்கியமாக பெற்றவர்கள். சவுலுக்கு சில இடத்துல வந்தவுடனே நலமானவைகளை கண்டவுடனே, சில ஆசீர்வாதங்களை கண்டவுடனே, சில கொளுத்தவைகளை கண்டவுடனே குணம் மாறிற்று, எண்ணம் மாறிற்று. கர்த்தர் உயர்த்த 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 எல்லாருமே பிஸி ஆயிடுவாங்க. கடைசியில் ஜெபிக்கிறதுக்கு கூட பிஸி. சில பேர்ட்ட ஃபோனுக்கு கால் பண்ணால் பிஸி என்று வரும். அதே மாதிரி தான் சில பேர் ஜெபிக்கிற நேரமும் பிஸி. சில பேர்ட்ட முழங்கால்கள் எப்போ முடங்கி நின்று ஜெபிச்சதோ கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுலும் ஜனங்களும் கர்த்தர் அழித்து போடு என்று சொன்ன இடத்துல வந்தவுடனே தரம் பிரிக்கிறாங்க. முதல் திறமானவை, ரெண்டாம் திறமையானவை என்று தரம் பிரித்து அற்பமானவைகளும் உதவாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களையும் என்ன செய்கிறார்கள் என்றால் அழித்து போட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. வாசிங்கள் 10வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். 2024 இந்த 8வது ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி எத்தனை தூரம் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு திரும்பி இருப்போம்? எத்தனை தூரம் கர்த்தருடைய முகத்தை விட்டு திரும்பி இருப்போம்? கர்த்தர் மனச்சாட்சியூடாக பேசியிருப்பார், அதை செய்யாத. கர்த்தருடைய வார்த்தையூடாக பேசியிருப்பார், அதை தொடாத. தேவ மனுஷர்களாக தேவனுடைய பிரசங்க நேரங்களில் பேசியிருப்பார், மனம் திரும்பு. எத்தனை தூரம் கர்த்தரை விட்டு திரும்பி இருப்போம்? ஆராய்ந்து பார்ப்போம் எங்களை, மற்றவர்களை அல்ல, எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தராயிருக்கிறார். என்ன வசனம் இருக்கு? ஆதாமை ஆண்டவர் படைத்து ஏவாளையும் கொடுத்து வானத்திலேயும் பூமியிலையும் இருக்கிற சகலவற்றையும் பார்த்து சொல்கிறார், இவை எல்லாம் நீதான் ஆளக்கடவாய். என்ன சொல்கிறார்? நீதான். இன்றைக்கு நாய்க்கு பயம், எங்களுக்கு நாய் கடிச்சு போடும். பாம்புக்கு பயம், மனுஷருக்கு பல்லிக்கு பயம்,
கரப்பான் பூச்சிக்கு பயம். என்ன மூன்று காரியம் சொன்னா நீங்க சிரிக்கக்கூடாது. பிசாசுக்கு பயம். சகலவற்றையும் ஆள வேண்டியவர்கள் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பயப்படுகிறோம். சில பேருக்கு ஆண்டவருக்கு பயம் இல்லை, பிசாசுக்கு பயம். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். முற்றிலும் அழித்து போடுவீர்களா இருந்தால் உங்களை கண்டு யார் யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறார்களோ விலகி போவார்கள். செங்கடல் வழிவிட்டது போல நீங்கள் நடந்து போகிற பாதைகளிலே கர்த்தர் வழிகளை திறந்து தருவார். என் வார்த்தையை நிறைவேற்றுகிறவன் வருகிறான், என் வார்த்தையை நிறைவேற்றுகிறவள் வருகிறாள். உங்களோட யார் நிற்பார் தெரியுமோ? கர்த்தர் நிற்பார். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்துக் கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தர் மனதிலே வைத்திருப்பார். நீங்கள் முழங்கால் பாடிட்டு ஜெபிச்சாலும் நீங்கள் அழிக்காத விஷயம் அவர் மனதிலே வச்சு கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன கதை என்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு பாட்டி என்ன செய்தாண்டா, பிள்ளைகள் எல்லாத்தையும் திருமணம் செய்து கொடுத்துட்டா. பிள்ளைகளும் வளர்ந்த பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ அவனோட கணவனாரும் மரித்து போய்விட்டார். வயசு போன நிலையில் அவளோட கதைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. அவள் என்ன செய்தா, ஒரு கிளியொண்ட வளர்த்தா. கிளி என்ன செய்யுமா? பேசும். பரட் கிளி என்று தானே சொல்லுவாங்க பாச. சரி, பேசும். கதைத்தல் பேசுது. இந்த கிளி பாட்டியை கண்டாலே என்ன சொல்லுமண்டா, ஆயா. அப்படியா பாட்டி என்றா? இந்த ஆயா முதல்ல சாகணும், இந்த ஆயா முதல்ல சாகணும். கிளி சொல்லுது. இவ தண்ணி வைக்க போற நேரத்தில் ஆயா முதல்ல சாகணும், ஆயா முதல்ல சாகணும். தானியம் வைக்க போனா, என்ன சிஸ்டர் நீங்க அப்படியே முறைச்சு பார்த்துன்னு இருக்கீங்க? தானியம் வைக்க போனா ஆயா முதல்ல சாகணும், பாட்டி முதல்ல சாகணும். தலை ஆட்டி ஆட்டி சொல்லிச்சுதான். ஒரு நாள் 2 நாள் பொறுத்து பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் கிளி இப்படி தான் சொல்லி கொண்டிருந்தேன். உங்களுக்கு என்ன வரும் சொல்லுங்க, என்ன வரும்? இந்த பாட்டிக்கு கவலை வந்துச்சு. பாட்டி சொன்னாவா, உன்னை நான் செல்லமாக வளர்க்குறேனே, உனக்கு தேவையான பழத்தை வாங்கி தாரேன், தானியத்தை தாரேன், உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தாரேனே, நீ ஏன் என்ன இப்படி சொல்கிற அப்படி என்று கேட்க, அதுக்கும் இந்த கிளி சொல்லிச்சுதான், இந்த பாட்டி முதல்ல சாகணும், இந்த பாட்டி முதல்ல சாகணும். கதை கேட்டு கேட்டே சரியான கவலை. ஒரு நாள் ஒரு லீவு வந்துச்சு. பாட்டி தன்னுடைய மகனை பார்க்கறதுக்கு போறா. அங்கே போனா மகனும் ஒரு கிளி வளர்க்கிறார். அந்த மகண்ட கிளி என்ன செய்யும்டா, யாரையும் பார்த்த உடனே ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாகட்டும் அந்த கிளி சொல்லுமா. இவ்வளவு நாளும் பாட்டி முதல்ல சாகட்டும், ஆயா முதல்ல சாகட்டும் சாகட்டும் என்று கேட்ட அந்த பாட்டின்ற காதுக்கு ஆமேன் அல்லேலூயா, ஆமேன் அல்லேலூயாண்டு இந்த மகனுண்ட கிளி சொல்லுகிற சத்தத்தை கேட்ட உடனே பெருமழை பெய்த மாதிரி ஒரு சந்தோஷம். மகனோட சண்டை பிடிச்சி பாட்டி என்ன செய்கிறா, அந்த கிளியை, மகன்ட கிளியை வாங்கி கொண்டு வந்து இப்போ பாட்டின்ற கிளியோட என்ன செஞ்சிட்டா, விட்டுட்டா. இப்போ பாட்டிகிட்ட மொத்தம் எத்தனை கிளி இருக்குது? ஒரு கூட்டில் 2 கிளி. வழக்கம் போல் பாட்டி ஜெபம் பண்ணிட்டு வெளியே வாரா. விடிய காலமை பாட்டின்ற கிளி சொல்லிச்சுதான், ஆயா முதல்ல சாகணும், பாட்டி முதல்ல சாகணும், பாட்டி முதல்ல சாகணும். உடனே பக்கத்தில் நின்ற கிளி சொல்லிச்சுதான், ஆமேன் அல்லேலூயா.
இப்படி தான் இன்றைக்கு நானும் நீங்களும். ஒரு கிளியை விடுறதுக்கு விருப்பம் பாறையில். கர்த்தருடைய வார்த்தையும் வேணும், அதுவும் வேணும். உலகமும் வேணும், சத்தியமும் வேணும். ரெண்டும் இருக்கிற வரைக்கும் துக்கமும் கவலையும் தோல்வியும் பெருகி கொண்டே இருக்கு. கதை வேடிக்கை தான், கதை சும்மா தமாஸ் தான், கிளிக்கதை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ நீங்கள் எங்கே போனாலும் பேசிட்டே இருக்கும், மனச்சாட்சி உறுத்திட்டே இருக்கும். இந்த சில பேருக்கு சேர்ச் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை தான் விசேஷம் அவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை தான் அஜெண்டா போடுவாங்க. இன்றைக்கு சேர்ச்சி முடிய நாங்கள் அங்கே போவோம், இன்றைக்கு பார்க்குக்கு போவோம், இன்றைக்கு நாங்கள் பிரியாணி செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன செய்வாங்க, அஜெண்டா போடுவாங்க. வசனம் சொல்லுகிறது, ஓய்வினாலை பரிசுத்தமாய். பிள்ளைகளை கூப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமையில சொல்லுங்க, பவுலை பற்றி சொல்லுங்க, பேதுருவை பற்றி சொல்லுங்க, ஜோவானை பற்றி சொல்லுங்க. மார்போடு சாஞ்ச சீசன் ஆச்சு. அப்போ தான் பிள்ளைகள் வளர வளர நீங்கள் சொல்கிறது கேட்டு 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 வளரக்குள்ளே தான் அவனும் ஜோவானா வருவான், அவனும் பேதுருவா வருவான். இது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பார்க்குக்கு கூட்டின்னு போனால் பிள்ளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ற என்ன ஞாபகம் வரும்? இன்றைக்கு நாங்கள் சர்க்கேஸில் போய் சறுக்குவோமே, ஊஞ்சல் ஆடுவோமே. 92ஆம் சங்கீதத்தை ஒருவர் மட்டும் எடுங்க, எல்லாரும் எடுக்க வேண்டாம். வாசிக்கிற சிஸ்டர் மட்டும் எடுங்க. 92ஆம் சங்கீதத்தை எடுத்தா அந்த பிரேக்கெட்டுக்கு இருக்கிறத மட்டும் வாசிங்க. ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். இது 92ஆம் சங்கீதம் எப்போ பாடுறதா? ஓய்வு நாளில், ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். அதில் 6வது வசனத்தை வாசிச்சா, மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான். சேச்சிக்கு வராதாக்களுக்கு பார்த்து என்ன சொல்லுகிறது வசனம்? மூடன் அதை உணரான். அறிவில்லாதாக்கள் அவையில் இல்லை, உங்களை சொல்லல, ஆனால் வசனம் சொல்லுது. அதாவது 5 குணமுள்ள ஆக்கெல்லாம் எந்த வேலை செய்வாங்களா? கர்த்தருடைய நாளை கட் பண்ணிட்டு எங்கே போறீங்களோ, சில நேரம் வந்தண்டு உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கலாம், நல்ல வருமானமாக இருக்கலாம். ஆனால் அந்த நாள்லேருந்து கர்த்தர் உங்களுக்கு பின்னால் நிற்க போகிறவர் கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்க போகிறது கிடையாது. எப்படி அழகான வசனம் பாருங்க. மூடன் அதை அறியா, மூடன் உணரான். என்ன மிருக குணம் உள்ளவன் அறியான். முதலாவது வசனத்தை வாசிச்சா பாருங்க எப்படி இருக்கிறது. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும். எப்படியா தியானம்? அந்த கீபோர்ட் கூட எப்படி வாசிக்கணுமா? நாங்கள் தியானத்தோடு ஸ்டைலுக்கு நின்று இப்படி நெல்ல போஸ் கொடுக்குற மாதிரி ரெண்டு கொண்டு அப்படின்ற பாட்டு தான் நல்லா இருக்கும். தேவன் கிரியை செய்ய மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யோசபாத் என்னப்படுகிற ராஜாவை பார்த்தா சண்டைக்கு எல்லாரும் 3 ராஜாக்கள் வந்துட்டாங்க. முதலாவது யாரை நிறுத்துறாரா? பாடகர்களை நிறுத்துறார். உபவாசத்தோட கொயர் டீமை ரெடி பண்ணுறார். இங்கே சவுல் வந்து இங்கே தெலாயிமிலே வந்து இறங்கின மாதிரி அவர் யோசபாத் அங்கே கொயாரை கொண்டு இறக்குறார். துதிக்கிறாக்களை கொண்டு விடுறார். துதிக்க 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 ஆகாதது பாட்டு போய்கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. துதி செய்ய தொடங்க என்ன நடக்குதா? சண்டை பிடிக்க வந்தாங்க, தங்களுக்குள்ளேயே சண்டை பிடிச்சிட்டாங்க. இங்கே சண்டை பிடிக்க வந்தவனோட சண்டை பிடிக்கல, அவங்களுக்குள்ளேயே வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. உன்னதமானவரே உமது நாமத்தை துதிப்பது எவ்வளவு மேலானவைகள்.
கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. 15வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்த்தால் 1 சாமுவேல் 15:13 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தைகளை அங்கே சவுல் என்ன செய்ய போகிறார் என்றால் வாசியுங்கள். 15:13. சாமுவேல் சவுலினிடத்திற்கு போனான். 11லிருந்து வாசிங்க சிஸ்டர். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான். என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனால், தேவனுக்கு விருப்பமில்லாதவைகளை உங்களுக்கு விருப்பமாக நீங்கள் வைத்திருப்பீர்களானால் முதலாவது என்ன வரும்? தேவன் மனஸ்தாபப்படுவார். ரெண்டாவது, தேவனை விட்டு திரும்புவீங்கள். மூன்றாவது, தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போவீர்கள். ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் எதிர்த்து நிற்க பார்ப்பீங்க. 12வது வசனத்தை வாசிங்கள். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, சவுல் இப்ப என்ன சொல்லுகிறார்? சாமுவேலை பார்த்து அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். என்ன சொல்றாரா சவுல்? என்ன சொல்றார்? கர்த்தருடைய வார்த்தையை. இங்க நிலமானவைகளை தப்ப வச்சுட்டு இப்படிதான் சில பேர் பாஸ்டருக்கு சொல்றது. நான் உங்களை சொல்லல, அங்க இருக்கிறார்களை சொல்றேன். செய்யக்கூடாதாண்டா செய்கிறது. அல்லேலூயா. நிலமானவைகள் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு ஒரு பட்டியல அடைச்சிட்டு சாமுவேலை பார்த்து சொல்றார், நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். பாத்தீங்களா? நீங்க தப்ப வைக்கிறவைகள் தேவனுக்கு கேட்கும். உங்களுக்கு என்ன சொல்லட்டா? அண்டி, உங்களோட அம்மாண்ட அம்மா உங்களுக்கு தெரியுமா? எங்களோட முன்னோர்கள் எங்களுக்கு தெரியாது. மினிமம் எங்களோட தாத்தா பாட்டனை மட்டும் வேணுமெண்டா பார்த்துருப்போம். சில பேருக்கு அந்த சான்ஸ் இருக்கு. ஆனால் பிசாசுக்கு எல்லாரையும் தெரியும். நம்மளோட பாட்டனுண்ட அப்பா, அவற்றை அப்பா, எங்களோட வம்சமே அவனுக்கு தெரியும். தேவ தூதர்கள் கூடி இருக்கக்குள்ள தேவ சந்நிதியில யார் போய் நின்றானா? யோபு 2 பார்த்தா எங்க போய் நிற்கிறானா? தேவ சமூகத்தில் அவன் வந்து நிற்கிறான். கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார், என் தாசனாகிய யோபுவின் மேல் காவனா. பார்த்தீங்களா எப்படி எங்களை கவனிக்கிறாங்க? எங்களை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லையே, எங்களை பார்க்கறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? ஒரு ஆள் இருக்கிறான், அவன் பயங்கரமான சிசிடிவி கேமரா. நாங்கள் என்ன நினைக்கிறோம்ன்றது மட்டும்தான் அவனுக்கு தெரியாது. என்னப்பா சார், நாங்கள் உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறோம்ன்றது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். மிச்சம் என்ன செய்தாலும் அவனுக்கு தெரியும். நீங்கள் ஜெபிக்கக்குள்ள அவன் ஃபைட் பண்ணுவான் தேவனோட போய் நின்று. ஆண்டவரே, இவன் போன ஞாயிற்றுக்கிழமை தான் இப்படி பேசினவன் ஆண்டவரே, போன ஞாயிற்றுக்கிழமை அவன் டாஸ்மாஸ் கடையில் நின்றான் ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து வாக்குத்தத்த வசனத்தை கேட்கறதுக்கு 5 மணிக்கே வந்துட்டான் ஆண்டவரே. புரியுதா? எபேசியர்ல பார்த்தால் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் ஃபைட் பண்ணும் உங்களோட. நீங்கள் தப்ப வைக்கிறவைகளை தேவனுக்கு கொண்டு போய் காட்டும் அவைகள். ஆண்டவரே, இவன் அந்த ஸ்திரி எச்சியோட பார்த்தான் ஆண்டவரே, ஆனால் உங்களுடைய பந்திக்கு வந்து இருக்கிறான் பாருங்க ஆண்டவரே. அவன் ஃபைட் பண்ணுவான். பாஸ்டர் பார்க்கல, அவர் பார்க்கல, இவர் பார்க்கல என்று சொல்லி இன்றைக்கு எத்தனையோ பேர் அந்தரங்கமாக இருக்கிறார்கள்.
நலமானவைகளை அழித்து போடுகிறதற்கு விருப்பமில்லை. சில நேரம் எங்கிட்ட ஃபோனில் கூட சில நம்பர்களோட கதைக்கிறதே இல்லை, ஆனால் அழிக்க விருப்பமாக இல்லை. இன்றைக்கு எத்தனையோ நூற்றுக்கணக்கான நம்பர்கள் நம்மளோட மொபைலில் இருந்தாலும் கதைக்க இயலாது, ஆனால் அழிக்கிறேன். எத்தனையோ ஃபோட்டோக்கள் எங்கட கேலரியில் சேவில் இருந்தாலும் அழிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமோ, இது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் சாத்தானுக்கும் கூட. இந்த ஃபோன் மிகப்பெரிய ஆயுதம் யாருக்கு? சாத்தானுக்கும் கூட. இதிலிருந்து கூட அவன் சில நேரங்களில் சில பிளிங் பண்ணி காட்டுவான். இப்படி தெரியுமா, நாங்கள் சோசியல் மீடியாவில் இருக்கக்குள்ள இல்லாட்டிக்கு யூடியூப்பில் இருக்கல சில அட்வர்டைஸ்மெண்ட் இப்படி பிளிங் பண்ணி காட்டும் எங்களுக்கு. சில லிங்குகளை அனுப்புவான். பாருங்க பாருங்க, முதல் நாள் தட்டி விடுவோம், போட்டும் போட்டும் போட்டும். நான் கர்த்தருடைய பிள்ளை, ஃபைட் பண்ணுவோம். 2ஆம் நாள் பிளிங் பண்ணோம், கர்த்தருடைய இது நான் நெடுகளும் பெறுது, அப்படியே நாங்கள் ஸ்கிப் பண்ணுவோம். அப்படியே ஒவ்வொரு நாளும் வர 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 என்ன செஞ்சிடுவோம்? சவுல்ட குணம் பெறும். நம்முடைய தேவன் நம்முடைய உருவங்களை இன்னதென்று அவர் அறிந்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். 16வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். 16வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். போயிட்டு நீங்களே தான் இருப்பீங்க, நானும் நானாக தான் இருப்பேன். ஆனால் என்னோட யார் இருக்க போகிறதில்ல? அபிஷேகம் இருக்க போகிறதில்ல. பிரசங்கம் நல்லா இருக்கும், ஜெபமும் நல்ல ஜெபமாக இருக்கும். கர்த்தர் இருக்க போகிறதில்லை. இன்னைக்கு இப்படித்தான் அநேக கிறிஸ்தவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேக தேவ பிள்ளைகள் இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இல்லை, கர்த்தருடைய ஆவி இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை. ஆனால் பெயர் இருக்கு, கர்த்தருடைய பிள்ளை. ஸ்ரீலங்காவில் ஒரு சகோதரர் இருக்கிறார், அவர் எனக்கு நன்கு தெரியும். 5 மணிக்கே எழும்பி ஜெபிப்பார். முழங்காலை தவிர வேறு ஒன்றும் சும்மா இருந்தாலும் ஜெபிக்க போகிறதில்லை. ஒரு நாள் அவரை நான் முதல் பார்க்கக்குள்ள எனக்கே ஆச்சரியம், இந்த மனுஷன் இவ்வளவுக்கு போய் இல்லான்னு இவ்வளோ நேரம் நின்று ஜெபிக்கிறாரே. கை அப்படியே நீட்டப்பட்டிருக்கும், மோசேயுடைய கரங்களை தாங்கினது போல இப்படியே நீட்டப்பட்டிருக்கும். ஆனால் பின்னேரம் வந்தா அப்படியே ஒரு சாத்தான் இப்படி பூமி எங்கு முலாவி வார மாதிரி தான் ஆடிட்டு வருவார் மனுஷன். உள்ளுக்குள்ள என்ன போயிருக்கு? நல்ல அபிஷேகம் போயிருக்கு அவருக்கு, போத்தல் அபிஷேகம் போயிருக்கு அவருக்கு. மறுபடியும் விடி எழும்பி என்ன செய்வாரா? அதே ஜெபம். ஜெபம் இருக்கு, முழங்கால் இருக்கு, யார் இல்லை? அபிஷேகம் இல்லை. ஆனால் நினைப்பார் அவர், நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லமானவைகளை அழித்து போடுகிறதற்கு சவுலுக்கு மனம் பெறவில்லை, அவைகளை தப்ப வைத்தான். முடிவு என்ன வந்து கொண்டிருக்கிறதேமோ, தேவனுடைய ஆவியானவர் சவுலை விட்டு வெளியே போய்விட்டார். 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய. இன்றைக்கு நானும் நீங்களும் தான் தேவனுடைய சர்ச். தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் நானும் நீங்களும். ஒரு முறை தேவன் வந்தால் இந்த கட்டிடம், இந்த ஆலயம் அங்கே பரலோகத்துக்கு வரப்போகிறது கிடையாது. எத்தனையோ மாடி மாடியாயிட்டு அவர் கட்டினாலும் அங்கே பரலோகத்துக்கு அவைகள் வரப்போறது கிடையாது. மறுரூபமாக்கப்பட்டு போக போகிறது நானும் நீங்களும் மட்டும்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளுங்கள்.
கொள்ளையின் மேல் பறந்து நல்லமானவைகள் அழித்து போட மனதில்லாமல் சவுல் தப்ப வைத்ததினாலே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். என் வார்த்தையை அவன் நிறைவேற்றாமல் போய்விட்டான் என்று சொல்லி கர்த்தர் வெளியே போயிட்டார். நீங்கள் உங்களோட பிள்ளைகளை செல்லமாக பாசமாக வளர்க்குறீங்க, எவ்வளவோ தியாகம் செய்கிறீங்க. பிள்ளை வளர்ந்து உங்களோட சொல் கேளாமல் போனால் எவ்வளோ வேதனைப்படுறீங்க, எவ்வளோ துக்கப்படுறீங்க. நம்முடைய தேவன் எவ்வளோ இத்தனை நாள் என்னையும் உங்களையும் பார்த்துருப்பாரு. அவருக்கு முன்பதாக நாங்கள் மறைஞ்சு ஒளிஞ்சு இருக்கலாது. சகலமும் அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறதா? ஓப்பனாக இருக்கு. ஏர்போர்ட்டுக்கு போனால் சகலவற்றையும் ஸ்கேன் பண்ணுவார்கள், என்ன இருக்கிறது என்ன இருக்கிறது. வழியில் பார்த்தா எங்களோட லக்கேஜ் மூடின மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளுக்கு ஸ்கேன் பண்ணி பார்ப்பார்கள் என்ன இருக்கிறது. லக்கேஜ் திறக்கிற ஷிப் கூட என்ன இருக்குதுன்னு பார்ப்பார். அவைகளை விட மேலானவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நாங்கள் என்னத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று கூட தேவன் அறிவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். யாரும் அவருடைய பார்வையில் இருந்து தப்பு இல்லாது. கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே நிறைக்கப்பட்டவர்கள் நீங்கள், கர்த்தருடைய வல்லமைகளை தரித்து கொண்டவர்கள் நீங்கள், அவருடைய நாமத்தை நீங்கள் தரித்து கொண்டவர்கள் நீங்கள். உங்களுக்கு துணையா யார் நிற்கிறாராம்? கர்த்தர் நிற்கிறார். ரெண்டாவது என்ன முறாளை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரத்தை திருப்பினா வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 29வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் 29 16வது வசனத்திலிருந்து ஒருவர் வாசிங்க. அப்பொழுது ஒருவன் வந்து, அப்பொழுது என்ன பேர் என்று கூட தெரியாது. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நல்ல போதகரே. எப்படி கூப்பிடுறானா? உங்களை பார்த்து ஒரு ஆள், நல்ல வடிவாக இருக்கிறீங்க பிரதர், நல்ல வடிவாக இருக்கிறீங்க சிஸ்டர், அழகு, நல்ல அழகாக இருக்கிறீங்களே சிஸ்டர் அப்படின்னா உடனே என்ன செய்வீங்க நீங்கள் எல்லாரும்? நல்ல அழகா கீபோர்ட் வாசிக்கிறீங்களே பிரதர், நல்ல அழகா சிரிக்கிறீங்களே சிஸ்டர் அப்படின்னு சொன்னா ஒரு சத்தம். அழகில்லாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னா என்ன, அப்படியே காத்து பலூன் காத்து போன மாதிரி அப்படியே போயிடுறாரு. ஜேசு கிறிஸ்துக்கு ஒரு மனுஷன் வந்து எப்படி சொல்லுகிறானா, நல்ல போதகரே. எப்படி சொல்றானா? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். பயங்கரமான கேள்வி. இதெல்லாம் சும்மா யாரும் கேட்க முடியாது இந்த வசனத்தை. எனக்கு வேதாமத்திலே என்னுடைய கண்கள் சிலவற்றை திறந்த மனுஷன் இந்த மனுஷன் வந்து கேட்குறான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு நான் எந்த நன்மையை செய்யட்டும், உம்முடைய எந்த வார்த்தையை நான் நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கிறான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே. இயேசு முதலாவது அவன் நல்ல போதகர் என்று சொன்னதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறான். நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. தேவன் ஒருவர் தவிர ஒருவரும் நல்லவன் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால், நீ நித்திய ஜீவனை அடைய விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? என்னுடைய வார்த்தைகளை கைக்கொள், கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். எப்படி கேட்கிறானா? எவைகளை பாஸ்டர்? எந்த கற்பனையை பாஸ்டர்? அவன் கேட்டதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அது எப்படி வரப்போதண்டா? வாசிங்க.
அதற்கு இயேசு கொலை செய்யாதிருப்பாயாக, ஒன்று சொல்ற கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். 6 கற்பனைகளை இயேசு சொல்றார். என்ன சொல்ற? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. 6வது என்ன சொன்னார்? உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. அப்படி என்று இயேசு சொல்ல இந்த மனுஷன் என்ன சொல்றான்? அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் இதை கை கொண்டிருக்கிறீங்க? எப்படி சொல்றான் பாருங்க கேள்வி. ஆண்டவரே, நான் சின்ன வயசுலேருந்து இவைகளை கை கொள்கிறேன். எத்தனை பேர் 2024 இந்த 8வது ஆகஸ்ட் மாதம் 25ஆம் நாள் வரைக்கும் இந்த ஆண்டில் நான் ஒரு பொய் கூட சொல்லலையே என்று சொன்னவங்க இருந்தால் கையை எடுத்துங்க பாப்பா. சொல்லேலும் அவங்களால. இவன் சொன்னான். அப்போ சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எப்படி படிப்பிச்சிருக்காங்க பாருங்க. இன்று வரைக்கும் நான் என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் கீழ்ப்படியாமல் போனதே இல்லை பாசர், எதிர்த்து கதைச்சதே இல்லையன்றவங்க இருந்தால் கையெழுத்துங்க பாப்பா. இவன் சொன்னான். கண்ணை திறந்து காட்டினான். எனக்கு பேர் இப்படிலாம் இருக்கிறாங்க. எனக்கு பிடிச்ச மனுஷன், ஆனால் பேர் தான் என்னன்னு தெரியல. ஆண்டவரே, இவைகளை எல்லாம் நான் என் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள், எப்படிப்பட்ட சாட்சி. இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, உனக்கு இல்லாத ஆட்கள் தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் சொல்லுது பாருங்க, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் வார்த்தையை கேட்டபோது, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். எப்படி போயிட்டானா? போனவன் போனதுதான், திருப்பி வந்தானண்டு இல்லை. 4 சுவிசேஷங்களையும் பார்த்தேன். திரும்பி வந்திருப்பானா? சின்ன வயசுலேருந்து கை கொள்ளுகிறான். நம்ம என்னத்தை? கற்பனைய. சின்ன வயசுலேருந்து நல்ல ஆவிக்குரிய மகன். இப்படி எனக்கு ஒரு மகன் கிடைக்கணும்னு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொன்னார், உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு அழித்து போட விருப்பமில்லை, நலமானவைகளை தப்ப வைத்தான். தேவனுக்கு விருப்பம் இல்லாதவைகள் இவனுக்கு விருப்பமாயிருந்தது, தப்ப வைத்தான். அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே அவன் எப்படி போயிட்டானா? துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். வரக்குள்ள சந்தோஷமா வந்தான். நல்ல போதுகிறே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆரம்பத்தில் எங்களோட ஜெபங்களை பாருங்க பயங்கரமா இருக்கும். ஆண்டவரே, உமக்காக நான் சிலுவையும் சுமப்பேன் என்று ஜெபிக்கிறது. கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை தர 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 எங்களோட ஏணிகள் உயர்ந்து 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 நல்ல மேலே போன உடனே தாரும் ஆண்டவரே, வையும் ஆண்டவரே. ஜெபம் கூட ஒரு இதாக மாறுது, கண்டிஷனாக போகுது. ஆண்டவரே, நீ தராவிட்டால் என்னை பார்த்து என்ன கேட்பார்கள்? ஜோனா ஜெபிக்கிறான்னு என்ன போய் நாத்துமா எடுத்து போற. ஜோனா போய் கர்த்தர் போக சொல்ல பிஞ்சால போகிறான். அங்கே போண்டா இங்கே போகிறான், இங்கே போண்டா அங்கே போகிறான். யாரு? யோனா. துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அவன் திருப்பி வந்ததா வேதத்திலே இல்லை.
நலமானவைகளை விட்டுவிட விருப்பம் இல்லை பிரியமானவர்களே. சின்னலேருந்து நல்ல நல்ல வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, பொய் இல்லை, களவில்லை, விபச்சாரம் இல்லை, தாய் தகப்பனை மதிக்கிறது, பிறரை நேசிக்கிறது, தன்னை போல பிறரை நேசிக்கிறது, எல்லாம் நல்ல வாழ்க்கை. ஆனால் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு என்று சொன்ன உடனே அவனுக்கு என்ன வந்துட்டான்? துக்கம் வந்துட்டு. அழித்து போட விருப்பம் இல்லை. இன்றைக்கு இந்த வாலிபண்ட குணம் கிடைக்க எங்களுக்கு வரும். நல்ல பிள்ளைகள் நாங்கள், நல்ல சத்தியத்தை மேய்கிற ஆடுகள் நாங்கள். சில நேரங்களில் கத்தர் இதை விட்டுவிடேன் என்று சொன்னா விருப்பம் பாறையில். ஒருவேளை இந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையினுடைய சத்தத்தை கேட்டு தனக்குள்ள ஆஸ்திகள் எல்லாம் விற்றிருப்பானா இருந்தால் அவன் ஒரு மிகப்பெரிய ஆளாய் கர்த்தருடைய அங்கே ராஜ்யத்தில் அவன் இருந்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். பிலிப்பியர் 3:7 ஆகிலும் எப்படியா பவுல் சொல்லுகிறார்? நீங்க அந்த வசனத்தை விட்டுட்டீங்களா? வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, பவுல் சொல்லுகிறார், எனக்கு நலமாய் தோன்றினவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அல்லேலூயா. இப்படி வரணும். நாங்க பவுல மாதிரி என்ன செய்யணும்? வந்துடும். சவுலுக்கு நலமாய் தோன்றினவைகள், அந்த வாலிபனுக்கு நலமாய் தோன்றினவைகள் சவுலுக்கு மன்னிக்கணும், பவுலுக்கு எப்படி தோணுதாம்? நஷ்டமாய் தோணுது. இந்த 7வது வசனத்தை வாசிங்கள். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். தனக்கு லாபம்தான், எனக்கு நல்ல ஆதாயம்தான். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல சவாரிக்கு போனால் 3000 ரூபாய் காசு வருந்தான். ஆனால் இன்றைக்கு அவருடைய பரிசுத்த நாள் ஆயிட்டே அப்படி என்று நினைக்கிறதுனால அந்த 3000 நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. பவுல் அந்த நாட்களில் நல்ல யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அந்த நாட்களில் உங்களுக்கு தெரியுமா, ரோமர்கள்லாம் ரோட்டை கண்டுபிடித்தார்கள். ரோமர்கள்லாம் என்ன செய்தார்கள்? ரோட்டு அவர்கள்லாம் போட்டார்கள். அது வரைக்கும் அதான் இந்த புறஜாதிகள் ஒருத்தரையும் விடுறே இல்லை. தங்கட இடத்துக்கால வாராங்கள் என்று சொல்லி தாக்குறது. ரோமர்களுடைய காலத்தில் தான் வீதிகள் போடப்பட்டது. இப்போ நல்ல ரோமர்களுடைய அங்கீகாரம் பெற்றவர்களாம் வீதியிலே போகலாம், பிரவேசிக்கலாம். அவருக்கு ஒரு மிகப்பெரிய சிட்டை இருந்தது. டேக்ஸ் கட்டணும், மற்றாக்கள் டேக்ஸ் கட்டணும், இவர்களுக்கெல்லாம் டேக்ஸ் தேவையில்லை. மிகப்பெரிய செல்வாக்குடையால் பவுல் அவர் சொல்லுகிறார், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று நான் எண்ணினேன். 11வது வசனத்தை வாசிங்கள். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேருக்கு நித்திர போகிற மாதிரி கிடக்கு. என்ன போகுது? நல்ல ஃபேன் இருக்குது. சேர்ச்சில் வந்து என்ன செய்கிறாங்க? அப்பா அமைதியாய் உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். டிடிடின் டிடிடின். ஒருவேளை பிரசங்கத்தால் நித்திர போகிறீங்களா? எதுக்குன்னு தெரியலன்னு சொப்பனம் காண்றதுக்கு தான் கர்த்தர் நித்திரையை கொடுக்குறாரோ, அயர்ந்த நித்திரையை கொடுக்குறாரோ, வார புது மாதத்தில் புது வாக்குத்தத்தத்தை தரப்போறாரோ. அல்லேலூயா. எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணுகிறேன். ஒரு விசை கண்களை மூடி இருந்த இடத்திலேயே எங்களை ஆராய்ந்து பார்க்க போகிறோம்.
எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, உமக்கு விருப்பமில்லாத யாதொரு காரியமும் என் வாழ்க்கையில இருக்குமானால் தயவு செய்து எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே. என் மன கண்முன் கொண்டு வந்து நிறுத்தும் சுவாமி. என் நெஞ்சின் வலிகள், கண்ணின் காட்சிகள், என் வாயின் வார்த்தைகள், என் கைகளின் பிரயாசங்கள், என் பாதைகள் உமக்கு விருப்பமில்லாதா இருந்தால் தயவு செய்து என்னை மன்னியும் ஆண்டவரே. நான் உம்மாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை சுவாமி. நீர் என்னை பார்த்து என் நேசகுமாரன், என் நேசகுமாரத்தி என்று அழைக்கிறதுக்கு நான் எப்பவும் பாத்திரமா இருக்கட்டும் சுவாமி. ஹூரதர வரவ சந்தல வரவ கலவரவா. நான் துக்கமடைந்தவனாய் போனவன் கிடையாது சுவாமி. கர்த்தருடைய ஆவியை இழந்தவனாய் போகிறது கிடையாது சுவாமி. எனக்கு லாபமாய் தோன்றுகிறவைகள் எவைகளோ நான் நஷ்டமண்டு விடுகிறதுக்கு ஏற்றவனாய் என்னை மாற்றும். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களுக்கு இரக்கம் செய்கிறவரே, நன்றி ஆண்டவரே. என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உம் கிருபை எனக்கு போதுமையா. என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உம் கிருபை எனக்கு போதுமையா. அன்னம் தண்ணீர் ஆகாரம் இல்லாமல் போனாலும் மகிமை எனக்கு போதுமையா. அன்னம் தண்ணீர் ஆகாரம் இல்லாமல் போனாலும் மகிமை எனக்கு போதுமையா. என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உம் கிருபை எனக்கு போதுமையா. என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உம் கிருபை எனக்கு போதுமையா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும் உம்மை நம்பினோர்க்கு குறைவு இல்லையே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும் உம்மை நம்பினோர்க்கு குறைவு இல்லையே. எளியவனை நீர் மறப்பது இல்லை, எளியவனை நீர் மறப்பது இல்லை, நம்பினோரை கைவிடுவதில்லை, உம்மை விட்டு விலகுவதில்லை, அவர் உம்மை விட்டு விலகுவதில்லை. என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உம் கிருபை எனக்கு போதுமையா. என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உம் கிருபை எனக்கு போதுமையா. அன்னம் தண்ணீர் ஆகாரம் இல்லாமல் போனாலும் மகிமை எனக்கு போதுமையா. அன்னம் தண்ணீர் ஆகாரம் இல்லாமல் போனாலும் மகிமை எனக்கு போதுமையா. ஆமாண்டவரே, நாங்கள் எங்கள் முகத்தையே உமக்கு காட்ட வேண்டும். எங்கள் முதுகை அல்ல சுவாமி. நாங்கள் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் நாங்கள் சுவாமி. சவுலை போல உம்முடைய வார்த்தையை விட்டு திரும்புகிறவர்கள் அல்ல. அந்த வாலிபனை போல துக்கம் அடைந்தவர்களை உம்முடைய வார்த்தையை கேட்டு திரும்பி போகிறவர்கள் அல்ல.
நலமானவைகளை தப்ப வைத்துக் கொள்ளுகிறவர்களும் அல்ல. உமக்காக யாதொன்றையும் இழக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்கள் சுவாமி. எங்களை தகுதியாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது? கர்த்தர் எத்தனை பேர் கூட பேசினார்? கர்த்தர் இந்த நாளில் அவருடைய வார்த்தையின் மூலம் நல்ல ஒரு வார்த்தை. இன்னைக்கு அநேகர் நீங்கள் சவுலை போல இருக்கக்கூடாதுன்ற வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னத்தை இழந்து போகக்கூடாது. கொழுமையானதெல்லாம் வச்சுக்கிட்டது போல் உங்களுக்கு நலமானதெல்லாம் வச்சிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாததை விட சொன்னால் அதை விட்டு விலகினா கர்த்தர் கூட இருப்பார். நம்ம விடலை, விலகலை, அது வெறுக்கலை அப்படின்னா கர்த்தர் விலகிடுவார். அது இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் பேசின அந்த வார்த்தையை யாருக்கெல்லாம் பேசினாரோ அவர்கள் சரிப்படுத்திக்கிறங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தை. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம். பவுல் சொன்னது போல, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, எனக்கு நலமானது, கொழுமையானது, பிரயோஜனமானது, எனக்கு ஆசீர்வாதமானது எதெல்லாம் இருக்கோ, என்னை திருப்திப்படுத்தக்கூடியது, என்னை சந்தோஷப்படுத்தக்கூடியது எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் என் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவருக்காக நஷ்டம் என்று விட்டேன். அது நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக நான் எண்ணுகிறேன் சொன்னார். கரைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம். அதனால தான் பவுல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாக மாறினான். வந்து கேட்ட அந்த வாலிபன் நல்ல வார்த்தை கேட்டான். நித்திய ஜீவனை, பரலோகத்துக்கு நான் வரணும், என்ன செய்யணுன்ட்டு அவன். ஆனால் விட வேண்டியதை விடாதனால துக்கமாய் போய்விட்டானா. விட வேண்டியதை விடலைன்னா கடைசியில் அவனை மாதிரி போயிடுவாங்க. நிறைய பேர் அப்படி தான் போயிடுறாங்க, சொல்கிறத கேட்கலன்னா. இன்றைக்கு சவுல் அல்லது பவுல் நமக்கு ஒரு முன்னுதாரணம். கர்த்தருக்காக நான் எல்லாவற்றையும் விடுகிறேன், எனக்கு கொழுமையானது, நலமானது எல்லாத்தையும் நான் ஆண்டவருக்காக நான் விட்டு, அவருடைய ராஜ்யத்துக்காக நான் விட்டு அவரை நான் பின்தொடர்கிறேன், ஆசையாய் தொடருகிறேன் சொன்னார். எத்தனை பேர் கர்த்தருக்காக ஆசையாக உங்கள் வாழ்க்கையை தொடர போகிறீங்க? கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன். எல்லாரும் உணர்ந்து பட உற்சவத்தோடு கூட கண்களை மூடி, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான். நல்லா உணர்ந்து சொல்லுவோமா? எஸ். ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எத்தனை பேர் இதை உணர்ந்து விடுறீங்க?
லாபமான அனைத்தையும் நீ நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லே. இந்த கூட்ட பரலோகத்திலையும் பாடுகிற கூட்டமா இருக்கணும். கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டமா இருக்கணும். எஸ் ஷகா தோ ராமா கபா ரகா ரதலபா ரபா. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். ஆமென் ஹல்லேலூயா. வேறொரு ஆசை இல்ல ஆண்டவரே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் ஆமென் 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 பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. ஆசையெல்லாம் ஹல்லேலூயா. சந்தரபல கரதர மரபலபா. ஆமென் ஆமென். சம்புரபரகரதனமா சபுதரபலபலபா. எஸ் எஸ் லார்ட். உம்மை நாங்கள் பார்க்கணும். உம்மோடு கூட நாங்கள் ஆராதிக்கல பங்கு பெறணும் ஆண்டவரே. அந்த மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் வரணும் ஆண்டவரே. அந்த பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிற கூட்டத்தோடு கூட நாங்கள் இருக்கணுமே அப்பா. ஆமென் ஆமென். ரகா தகா ரப்புனா சந்தரபலபரபா. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையும் நான் நஷ்டமென்று கருதுகிறேன். பாட்டில் மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கலா உன் லைஃப்ல உனக்கு லாபமாய் இருக்கிறத கிறிஸ்துவுக்காக விட்டு நீ அவருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறார். ஓ அல்லேலூயா. எஸ் இந்த வேலைக்காக உராபாதா கனா சந்தரபாபாலாகா நான் ரிபதுரி அந்தரபலபரபபபன எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். உனக்காக ஒரு பாதையை வச்சிருக்கிறாரே. கர்த்தருடைய ஆராதனை முக்கியம். செய்தியில் கேட்ட நம்ம கர்த்தருடைய ஆராதனையை விட்டுட்டு மீதி வேலையெல்லாம் செய்துட்டு ஆராதனை அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தர் உன் கூட இருக்க மாட்டார்னு சொல்லி வேத வசனம் சொல்லுதே. கர்த்தரை தவிர வேற எதையும் நீங்க முதல்ல வைக்காதீங்க. கர்த்தர் தான் உன்னை உயர்த்துறதும், கர்த்தர் தான் உனக்கு விடுதலை தர்றதும். கர்த்தர் கூட இருந்தாதான் உன் காரியமெல்லாம் ஜெயமாய் நடக்கும். கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தருடைய ஆராதனையை அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தருக்கு பிரியமான பாதையில் ஓடும். உனக்காக பாதையை நியமிச்சிருக்கிறாரு. நீ இப்படி தான் ஓடணும். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நேர்வழியாய் ஓடி வர கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்வாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். பிரைஸ்.